இந்து மதத்தை சார்ந்த எழில்ங்கிறவரு, நான் பிளாக்கர்ல வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்டார். இந்த மாரி இஸ்லாத்து சம்மந்தமான கேள்விகள் கேட்டாரு. அதுக்கு நான் பதில் குடுத்தத அப்படியே இங்க சொல்றேன் பாருங்க. அவருக்கு நான் பதில் குடுக்குறேன். சகோதரர் எழிலுக்கு. கிறிஸ்தவர்களின் இணைய பக்கங்களில் குர்ஆனின் நடை மிகச் சாதாரணமானது என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அப்படிங்கிறார். அதாவது கிறிஸ்தவர்களுடைய இணைய பக்கங்கள்ல வந்து குர்ஆன் வந்து ரொம்ப எல்லாருக்கும் புரியிற மாரி ரொம்ப சிம்பிளா இருக்குது. அ எங்கள மாரி கொஞ்சம் கௌரவமான நடையில இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத வந்து எடுத்து காட்டுறாரு. அப்ப அவருக்கு நான் பதில் சொன்னது, அவர்கள் சொல்வது உண்மையே. குர்ஆன் மிக உயர்ந்த இலக்கிய நடையில் இருக்கும். அதே சமயம் சாதாரண மனிதர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில் தெளிவாக இருக்கும். நீங்கள் குர்ஆனின் மொழிபெயர்ப்பை படிப்பது போல் பைபிளை அவ்வளவு சுலபமாக படித்துவிட முடியாது. அதேபோல் காளிதாசனோ, கம்பனோ எழுதிய ஆக்கங்களை சாதாரண பாமரன் புரிந்து கொள்வது சிரமம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தொனியில் குர்ஆன் அமைந்திருப்பதே இது இறைவேதம் என்பதற்கு சான்றாக கூறலாம். அதேபோல் ஒரே மனிதரிடம் 2 தன்மைகள் வெளிப்படுவது மிக அரிது. என் எழுத்து நடையும், உங்கள் எழுத்து நடையும் பதிவை தொடர்ந்து படித்துபவர்கள் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அப்படியே என் நடையை நான் திறமையாக மாற்றினாலும், 1 நாள் அல்லது 10 நாட்களுக்கு மேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் முகமது நபியோ இந்த குர்ஆனை இறைவனிடமிருந்து வாங்கித் தந்து 23 வருடங்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அன்றைய அரபு பண்டிதர்களே இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் குர்ஆனின் நடை அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இது கண்டிப்பாக முகமதின் வார்த்தைகள் கிடையாது. ஆனால் இந்த செய்தி எங்கிருந்து வருகிறது என்பதுதான் மர்மமாக இருக்கிறது என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். அந்த பண்டிதர்களே முடிவில் இது இறைவாக்கு தான் என்று நபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இதுதாங்க இங்கே உள்ள சிறப்பு. அதாவது நபிகள் நாயகம் வந்து ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு நடையில இருக்கும். இந்த குர்ஆன் இருக்குதே, இது ஒரு நடையில இருக்கும். இந்த அரபு மொழியை நல்லா ஓத தெரிஞ்சவங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் நல்லாவே தெரியும். நீங்க தமிழ் மொழிபெயர்ப்பே படிச்சு பார்த்தாவே தெரியும். தமிழ் மொழிபெயர்ப்புல குர்ஆன்ல உள்ள நடையையும், நபிகள் நாயகருடைய ஹதீஸுடைய நடையும் 2க்கும் பயங்கர வித்தியாசமா இருக்கும். 2மே ஒரு ஆள்கிட்டேருந்து வந்ததா நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அந்த அளவு உயர்ந்த நட குர்ஆனுடைய நட. அதே சமயத்தில பாமரனுக்கும் விளங்குறது மாரி இருக்கும். இப்ப நம்ம திருக்குறள் எடுத்துங்க. திருக்குறள் வந்து அ நல்லா படித்த பண்டிதர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். சாதாரண மக்கள் வந்து அந்த அளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அது சின்ன எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஒரு குறள் பாருங்க. "பெருவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற." இது வந்து சாதாரணமா படிச்சாக்க யாருக்குமே விளங்காது. அது வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தத பாருங்க. "அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை." இதுதான் அவர் சொல்ல வர்றது. அது குறள் 64 பாருங்க. "அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்." சிறந்த இது உடனே புரியாது நமக்கு என்னான்ட்டு. சிறந்த பொருளை அமிர்தம் என குறிப்பிட்டாலும் கூட, தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு கரத்தால் அளவளப்பட்ட கூழ் அந்த அமிர்தத்தை விட சுவையானதாகி விடுகிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து திருக்குறள் சூப்பரான ஒரு குறள் தான். ஆனா அது பாமரனுக்கு புரியாது இல்லையா? இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம்.